தமிழ்நாட்டில் ஒரு பக்கம் கடும் வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் மற்றொரு பக்கம் கனமழையும் பெய்து வருகிறது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் சனிக்கிழமை என்று 9 இடங்களில் வெயில் சதம் அடித்துள்ளது. கோடை காலம் தொடங்கியதை அடுத்து தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. ஓரிரு மாவட்டங்களில் மழை பெய்த போதும் பெரும்பாலான மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளது. தமிழ்நாட்டில் சனிக்கிழமை என்று 9 இடங்களில் வெயில் சதம் அடித்துள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக வேலூரில் 104.18 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. அதற்கடுத்தபடியாக திருத்தணியில் 104 டிகிரி, மீனம்பாக்கத்தில் 103.46 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. சென்னை நுங்கம்பாக்கம் மற்றும் கடலூரில் 102.56 டிகிரி, ஈரோட்டில் 101.84 டிகிரி, மதுரையில் 100.4 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. மதுரை விமான நிலையம் மற்றும் புதுச்சேரியில் 100.04 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வேலூர் சுற்றுவட்டார பகுதிகளான காட்பாடி, பாகாயம், சத்துவாச்சாரி, சேற்காடு, பொன்னை உள்ளிட்ட இடங்களில் பலத்த காற்றுடன் மழை பொழிந்தது. பல இடங்களில் பலத்த காற்று வீசியதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. பகலில் வெயில் சுட்டெரித்த நிலையில் மாலை நேரத்தில் பெய்த மழையால் மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சுற்றுவட்டாரத்தில் மழை பொழிந்தது. கொடையாஞ்சி, அம்பலூர், சிக்கனாங்குப்பம், பெரியபேட்டை, தேவஸ்தானம் உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கனமழை பெய்தது. ஒரு சில இடங்களில் ஆலங்கட்டி மழை பெய்தது. இதேபோல கோவை நகரின் பல்வேறு பகுதிகளில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் வாட்ஸ்அப் செயலி முடங்கியதால் பயனர்கள் அவதியடைந்தனர். பிரபல நிறுவனமான மெட்டா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைதளங்களை இயக்கி வருகிறது. இந்நிலையில் வாட்ஸ்அப் செயலியின் சேவை இந்தியா உள்ளிட்ட சில நாடுகளில் முடங்கியதால் ஆயிரக்கணக்கான பயனர்கள் மெசேஜ் அனுப்ப முடியாமலும் ஸ்டேட்டஸ் வைக்க முடியாமலும் திணறினர். இதுகுறித்து கண்காணிப்பு சேவை நிறுவனமான டவுன் டிடெக்டர் கூறுகையில் கிட்டத்தட்ட 90% பயனர்கள் தகவல்களை அனுப்புவதில் சிக்கல்களை எதிர்கொண்டதாகவும் இது தொடர்பாக 597 புகார்கள் பெறப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது. வாட்ஸ்அப் செயலி முடங்கியதற்கான காரணம் குறித்து அந்த நிறுவனம் எந்த அதிகாரப்பூர்வ அறிக்கையும் வெளியிடாத நிலையில் சில மணி நேரங்களுக்கு பிறகு இந்த பிரச்சனை சரி செய்யப்பட்டது. இருப்பினும் மெட்டாவுக்கு சொந்தமான மற்ற சமூக வலைத்தளங்களான ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமிலும் பயனர்கள் இதுபோன்ற சிக்கல்களை எதிர்கொண்டதாக கூறினர். நாடு முழுவதும் கூகுள் பே உள்ளிட்ட UPI செயலிகள் பல மணி நேரம் செயலிழந்ததால் பயனாளர்கள் மிகவும் அவதியடைந்தனர். இந்தியாவில் பெருநகரங்கள் முதல் சிறு கிராமங்கள் வரை UPI மூலம் டிஜிட்டல் முறையில் பணப்பரிவர்த்தனை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கூகுள் பே, போன்பே உள்ளிட்ட செல்போன் செயலிகள் மூலம் மின்னணு பணப்பரிவர்த்தனை அதிக அளவில் நடைபெறுகிறது. இந்நிலையில் நாடு முழுவதும் UPI சேவை பாதிக்கப்பட்டது. காலை முதல் UPI சேவையில் பாதிப்பு ஏற்பட்டு பயனாளர்கள் பணப்பரிவர்த்தனை செய்வதில் சிக்கல் ஏற்பட்டது. இதனால் கடைகளில் பொருட்கள் வாங்குவது, கட்டணம் செலுத்துவது, நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு பணம் அனுப்புவது போன்ற அன்றாட நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டன. இதனிடையே UPI சர்வர்களில் இடைவிடாது தொழில்நுட்ப பிரச்சனைகளை சந்தித்து வருவதாகவும் அதன் காரணமாகவே UPI சேவைகள் முடங்கியதாக தேசிய பணப்பரிவர்த்தனை ஆணையமான NPCI தெரிவித்தது. பின்னர் பல மணி நேரத்திற்கு பிறகு தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டு சேவைகள் இயங்க தொடங்கின. முன்னதாக கடந்த மார்ச் மாதமும் இதேபோல UPI சேவைகள் முடங்கியது குறிப்பிடத்தக்கது. சென்னை கிளாம்பாக்கத்தில் பயணிகளின் கூட்டம் நேற்று வழக்கத்தை விட அதிகமாக இருந்தது. சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் தொடர் விடுமுறை மற்றும் பௌர்ணமி கிரிவலத்தையொட்டி பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. வார இறுதி நாட்கள் மற்றும் தமிழ் புத்தாண்டையொட்டி பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு படையெடுத்தனர். இதனால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் வழக்கத்திற்கு மாறாக பயணிகளின் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. கடலூர், நாமக்கல், அரியலூர், திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. கிரிவலத்தை முன்னிட்டு திருவண்ணாமலைக்கு மட்டும் 480 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்ட நிலையில் திருவண்ணாமலை மற்றும் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் வாகனங்களால் பாலாற்று பாலத்தில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இரு மார்க்கத்திலும் வாகனங்கள் செல்ல அனுமதிக்கப்பட்ட நிலையில் தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை நோக்கி வரும் வாகனங்கள் மிதமான வேகத்தில் இயக்கப்பட்டன.
அண்ணாமலையில் பங்குனி மாத பௌர்ணமியையொட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் கைலாய வாத்தியங்கள் முழங்க விடிய விடிய கிரிவலம் வந்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் தீபமலையை சுற்றி பக்தர்கள் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் கிரிவலம் வருவது வழக்கம். அந்த வகையில் பங்குனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் கைலாய வாத்தியங்கள் முழங்க அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா என பக்தி கோஷமிட்டு பௌர்ணமி ஒளியில் கிரிவலம் மேற்கொண்டனர். சாமி கும்பிட்டு போனோம்னா ஒரு நல்லது ஏதாவது நடக்குது. நம்மளுக்கு கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஃபர்ஸ்ட் விட இப்ப கம்பேர் பண்ணும்போது ஸ்டார்டிங்ல அதிகமா சுத்த மாட்டாங்க. சித்ரா பௌர்ணமி அப்பதான் அதிகமா இருக்கும். இப்போ நார்மல் பௌர்ணமியே ரொம்ப அதிகமா தான் இருக்கு. கிரிவலம் வந்த பக்தர்களுக்கு திமுக சார்பில் அமைச்சர் ஏவா வேலு இனிப்புடன் கூடிய கலவை சாதங்களை அன்னதானமாக வழங்கினார். பாஜக தனியாக வந்தாலும் எவர் துணையோடு வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் தக்க பாடம் புகட்ட காத்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 2 ரெய்டுகளுக்கு பயந்து அதிமுகவை அடமானம் வைத்தவர்கள் தமிழ்நாட்டை அடமானம் வைக்க துடிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். அதிமுக பாஜக தோல்வி கூட்டணியே ஒரு ஊழல்தான் என்ற தலைப்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள அவர், அதிமுக பாஜக கூட்டணியை எதற்காக உருவாக்கினார்கள், அவர்களின் குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் நீட் எதிர்ப்பு, வக்ஃபு சட்டத்தை திரும்பப் பெறுதல் ஆகியவை இடம்பெறுமா என்று முதலமைச்சர் கேள்வி எழுப்பியுள்ளார். இதை பற்றி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எதுவும் பேசாத நிலையில் அதிமுக தலைமை பேசவும் அனுமதிக்கவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். பதவி மோகத்தில் தமிழ்நாட்டின் சுயமரியாதை மற்றும் உரிமைகளை டெல்லியிடம் அடமானம் வைத்து மாநிலத்தை பாழாக்கியவர்தான் எடப்பாடி பழனிசாமி என்றும் மு.க.ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்துள்ளார். 1.5 ஆண்டுகளில் 250 கொலைகள் நடந்த மணிப்பூரில் அமைதியை நிலைநாட்ட முடியாத அமைச்சர் அமித்ஷா, அமைதியான மாநிலமான தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மோசம் என்று பொறுப்பற்ற வகையில் பேசியிருப்பதாக விமர்சித்துள்ளார். அதிமுகவின் தலைமையை மிரட்டி பணிய வைத்து தன்னுடைய சதித்திட்டங்களை நிறைவேற்ற பாஜக நினைப்பதாக குறிப்பிட்டுள்ள மு.க.ஸ்டாலின், பாஜக தனியாக வந்தாலும் எவர் துணையோடு வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் தக்க பாடம் புகட்ட காத்திருப்பதாக அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் மாநில உரிமைகளை அதிமுக ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என்று கூறியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்று குறிப்பிட்டுள்ளார். எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், அதிமுகவின் கூட்டணி அறிவிப்பு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு இடிபோல் வந்து இறங்கியதால் பீதியின் உச்சத்தில் அறிக்கை வெளியிட்டிருப்பதாக விமர்சித்துள்ளார். திமுக செய்த வரலாற்று பிழைகள் இந்த கூட்டணி மூலமாக திருத்தி எழுதப்படும் என்று தனது முந்தைய எக்ஸ் பதிவை நினைவு கூர்ந்துள்ள இபிஎஸ், தமிழ்நாட்டு நலனுக்கான குறைந்தபட்ச செயல் திட்டம் இருக்கும் என அமித்ஷா கூறியிருப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். குறைந்தபட்ச செயல் திட்டம் என்னவாக இருக்கும் என்று இரவு முழுக்க தூக்கத்தை தொலைத்த மு.க.ஸ்டாலின் தனது மொத்த வரலாற்று பிழைகளையும் வெற்றி நாடகங்களையும் தொகுத்து அறிக்கையாக வெளியிட்டிருப்பதாக விமர்சித்துள்ளார். மணிப்பூர் பற்றி முதலமைச்சருக்கு இருக்கும் அக்கறை தமிழ்நாட்டு பெண்கள் மீது இருக்கிறதா என்று இபிஎஸ் வினவியுள்ளார். திமுகவின் ஊழல் ஆட்சியை அகற்றி மக்களின் பேராதரவோடு 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்று எடப்பாடி பழனிசாமி உறுதிபட கூறியுள்ளார். ஆளுநர் நிலுவையில் வைத்திருந்த 10 மசோதாக்களுக்கும் உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்த நிலையில் அவை சட்டமாகி தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளன. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மீண்டும் நிறைவேற்றப்பட்ட 10 மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்காமல் நிலுவையில் வைத்திருந்ததை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இவ்வழக்கில் கடந்த 8ஆம் தேதி நீதிபதிகள் ஜே.பி. பர்திவாலா மற்றும் ஆர். மகாதேவன் அமர்வு தீர்ப்பளித்தது. அதில் மீண்டும் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களை ஆளுநர் நிறுத்தி வைத்தது சட்டவிரோதம் என கூறிய நீதிபதிகள், குடியரசுத் தலைவருக்கு மசோதாக்கள் அனுப்பியதை ரத்து செய்தும் சட்டப்பிரிவு 142 கீழ் உச்சநீதிமன்றத்தின் சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தியும் 10 மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்தனர். இந்நிலையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் நகல் வெள்ளியன்று வெளியான நிலையில் அதனை மேற்கோள் காட்டி தமிழ்நாடு அரசு அரசிதழ் வெளியிட்டது. அதில் கடந்த 2023ஆம் ஆண்டு நவம்பர் 18ஆம் தேதி தமிழ்நாடு அரசு அனுப்பிய மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்ததாக கருத வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் குடியரசுத் தலைவர் அல்லது ஆளுநரின் கையெழுத்து இல்லாமல் நாட்டில் முதல் முறையாக சட்டங்கள் அமலுக்கு வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக பாரதிய ஜனதாவின் புதிய தலைவராக நயினார் நாகேந்திரன் பதவியேற்றுக் கொண்டார். பாஜக மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டார். ஏற்கனவே மாநில தலைவராக இருந்த அண்ணாமலையின் பதவிக்காலம் வரும் ஜூலையுடன் நிறைவு பெறும் நிலையில் புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்றது. தொடக்கம் முதலே நயினார் நாகேந்திரன் பெயர் தலைவர் பதவிக்காக பேசப்பட்டதை அடுத்து அந்த பதவிக்கு அவர் வெள்ளிக்கிழமையன்று வேட்புமனு தாக்கல் செய்தார்.
நைனா நாகேந்திரன் தலைவராவது உறுதியான நிலையில் அதற்கான பதவியேற்பு விழா சென்னை அருகே வானகரத்தில் உள்ள ஸ்ரீவாரு மண்டபத்தில் நடைபெற்றது. மத்திய அமைச்சர்கள் கிஷன் ரெட்டி, எல்முருகன், பாஜகவின் தேசிய பொதுச் செயலாளர் தருண் சுக், மூத்த தலைவர்கள் பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன், முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து பாஜக மாநில தலைவராக நைனா நாகேந்திரன் அறிவிக்கப்பட்டார். கிஷன் ரெட்டி, தருண் சுக் உள்ளிட்டோர் சான்றிதழை வழங்கினர். அப்போது பாஜக மாநில பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி நைனா நாகேந்திரனுக்கு துண்டு மற்றும் பிரசாதம் வழங்கினார். அவரை தொடர்ந்து நைனா நாகேந்திரனை ஆரத்தழுவி அண்ணாமலை வாழ்த்தினார். மேடையில் அமர்ந்திருந்த அனைவரும் பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். மாநில தலைவராக வருகை பதிவேட்டில் நைனா நாகேந்திரன் கையெழுத்து போட்டார். பாஜக மாநில தலைவராக பதவி வகித்து வந்த அண்ணாமலைக்கு புதிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. அவர் பாஜகவின் தேசிய பொதுக்குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதேபோன்று சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவுடன் இணைத்த சரத்குமாருக்கு பொதுக்குழு உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. கட்சியின் மூத்த தலைவர்கள் எல்முருகன், தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன், ராம சீனிவாசன், KP ராமலிங்கம், சசிகலா புஷ்பா, பால்கனகராஜ் உள்ளிட்டோர் தேசிய பொதுக்குழு உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். ஆட்சி மாற்றத்திற்கு பாஜக தொண்டர்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் உழைக்க வேண்டும் என்று பாஜக தமிழ்நாடு தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்தார். தலைவராக பொறுப்பேற்ற பிறகு அவர் நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு பிரத்யேக பேட்டியளித்தார். அப்போது தமிழ்நாட்டில் அதர்மத்தின் ஆட்சி விலகும் என்று கூறினார். என்னுடைய ஆசானாக விளங்கியவர் புரட்சித் தலைவர் அம்மா. இன்றைக்கு 2 லட்சியங்களும் ஒன்றாக இணைந்திருக்கிறது. நிச்சயமாக தமிழகத்தில் அதர்ம ஆட்சி விலகி தர்மத்தின் ஆட்சி வரும். உள்துறை அமைச்சர் அமித்ஷா இனி அடிக்கடி சென்னை வருவார். பல மாற்றங்கள் இருக்கும் என்றும் தெரிவித்தார். நிச்சயமா அடிக்கடி நமது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வருவார்கள். நிச்சயமாக பல்வேறு மாற்றங்கள் எல்லா தரப்பிலும் ஏற்படும். இப்பொழுது மக்கள் மனதில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அந்த மனமாற்றம் ஆட்சி மாற்றமாக தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் நிச்சயம் என்றும் உறுதியாக கூறினார். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை துடைத்தெறிந்து வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்று அண்ணாமலை தெரிவித்தார். இந்த புதிய தலைவர் அடுத்த 3 ஆண்டு காலத்திற்கு நம்ம எல்லாம் வழிநடத்தி 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு கொண்டு வந்து தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தீய ஆட்சியை, தீய சக்தியை அகற்றுவதற்கு நாம் அறிவிக்கக்கூடிய தலைவர் அவர்கள் முன்னோடியாக இருப்பார். பாஜக மாநில தலைவர் பதவியேற்பு விழாவில் பேசிய அண்ணாமலை சாதாரண தொண்டர்களை தலைவர்களாக உருமாற்றும் கட்சி பாஜக என்றார். இந்தியாவினுடைய இறையாண்மையை காப்பாற்றுவதற்காக குடும்ப ஆட்சியை தவிர்த்து நேர்மையானவர்களை மன்றத்திற்குள் அனுப்புவதற்காக ஒரு நல்லாட்சியை அளிப்பதற்காக எப்பொழுதும் பாடுபட்ட ஒரு கட்சி. 48 லட்சம் தொண்டர்களின் விருப்பத்தில் ஒற்றை தலைவராக நைனா நாகேந்திரன் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக அண்ணாமலை கூறினார். நேற்று நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகம் கமலாலயத்தில் எல்லா மூத்த தலைவர்களுடைய முன்னிலையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய அருமையண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் முழு மனதாக 48 லட்சம் தொண்டர்கள் சார்பாக அவர் ஒருத்தர் மட்டும்தான் வேட்புமனுவே தாக்கல் பண்ணாங்க. ஒரே ஒருவர் மட்டும்தான் வேட்புமனுவை தாக்கல் பண்ணாங்க. இதனிடையே திமுக ஆட்சி அகன்றுவிடும் என்பதால் அண்ணாமலை தன் சபதத்தை விடுத்து இனி காலணி அணிய வேண்டும் என்று புதிய தலைவர் நைனா நாகேந்திரன் கேட்டுக் கொண்டதால் அண்ணாமலை மீண்டும் காலணி அணிந்து கொண்டார். தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் தான் பாமகவின் தலைவர் என ராமதாசுக்கு மகன் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை மூலம் பதிலடி கொடுத்துள்ளார். பாமகவுக்கு இனி நானே தலைவராக செயல்படுவேன் என்றும் அன்புமணி செயல் தலைவராக செயல்படுவார் என்றும் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தைலாபுரத்தில் அறிவித்திருந்தார். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பொறுப்பையும் நானே எடுத்துக் கொள்ளுகிறேன். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக நியமனம் செய்கிறேன். இதற்கு பதில் அளிக்காமல் 2 நாட்களாக அமைதி காத்து வந்த அன்புமணி ராமதாஸ் பாமக தலைவர் தான் என்று அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் பாமகவின் தலைவர் பதவி குறித்து எதிர்பாராத குழப்பங்கள் நிலவி வருவதாகவும் அது குறித்து விளக்கமளிக்கவே இந்த கடிதம் எனவும் தனது கட்சி தொண்டர்களுக்கு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். அதில் பாமக தலைவராக கட்சியை தொடர்ந்து வழிநடத்திச் செல்வேன் என்றும் தெரிவித்துள்ளார். பாமகவின் தலைவரை கட்சியின் பொதுக்குழுதான் தேர்வு செய்ய முடியும் என்றும் அந்த அடிப்படையில்தான் தாம் 2022ஆம் ஆண்டு கட்சியின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டதாகவும் அன்புமணி கூறியுள்ளார்.
தன்னை தலைவராக தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருப்பதாக கூறியுள்ள அன்புமணி தாம் தொடர்ந்து கட்சியின் தலைவராக செயல்படுவேன் எனவும் அதிரடியாக அறிவித்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலில் பாமக தொண்டர்கள் விரும்பும் வலிமையான கூட்டணியை உருவாக்குவது தனது கடமை என கூறியுள்ள அன்புமணி ராமதாஸ் அந்த கடமையை அனைவரும் மகிழ்ச்சியடையும் வகையில் சரியான நேரத்தில் செய்து முடிப்பேன் எனவும் கூறியுள்ளார். பெண்கள் குறித்து இழிவாக கருத்து தெரிவித்த விவகாரத்தில் அமைச்சர் பொன்முடி மன்னிப்பு கோரியுள்ளார். சென்னையில் கடந்த 6ஆம் தேதி நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் பொன்முடி பெண்கள் குறித்து இழிவாக பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதையடுத்து அமைச்சர் பொன்முடிக்கு பல்வேறு தரப்பிலிருந்து கடும் கண்டனங்கள் எழுந்தன. இந்த விவகாரத்தில் அமைச்சர் பொன்முடியை திமுக துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உடனடி நடவடிக்கை எடுத்தார். இதையடுத்து முதலமைச்சர் ஸ்டாலினை அவரது முகாம் அலுவலகத்தில் சந்தித்து அமைச்சர் பொன்முடி விளக்கமளித்தார். இந்நிலையில் தனது பேச்சுக்கு அமைச்சர் பொன்முடி மன்னிப்பு கோரியுள்ளார். இது தொடர்பாக பொன்முடி வெளியிட்டுள்ள அறிக்கையில், தந்தை பெரியார் திராவிடர் கழகம் நடத்திய உள்ளரங்க கூட்டத்தில் தவறான சொற்களை பயன்படுத்தி பேசியதற்கு மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாக கூறியுள்ளார். நீண்ட காலம் பொது வாழ்க்கையில் உள்ள தனக்கு இதுபோன்ற தடுமாற்றம் ஏற்பட்டது குறித்து மிகவும் வருந்துவதாக கூறியுள்ளார். பலரின் மனதை புண்படுத்தும் வகையிலும் தலைகுனிவு ஏற்படும் வகையிலும் தனது பேச்சு அமைந்ததற்கு வருந்துவதாக பொன்முடி தெரிவித்துள்ளார். மனம் புண்பட்ட அனைவரிடமும் தனது பேச்சுக்கு மீண்டும் மீண்டும் மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாக அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். கோயம்புத்தூர் வெள்ளியங்கிரி மலை கோயிலில் அன்னதான கூடத்திற்குள் புகுந்த யானை அட்டகாசம் செய்த காட்சிதான் இது. கோயில் வளாகத்தில் தனியார் சார்பாக தற்காலிக சமையலறை அமைக்கப்பட்டிருந்தது. அப்போது உணவு தேடி வந்த யானை ஒன்று அன்னதான கூடத்திற்குள் புகுந்தது. இதனால் அங்கிருந்தவர்கள் அலறினர். சிலர் ஆபத்தை உணராமல் யானையை பின்தொடர்ந்தவாறு செல்போனில் வீடியோ எடுத்தனர். கடந்த 3 நாட்களாக இப்பகுதியில் சுற்றித் திரியும் யானையை வனத்திற்குள் அனுப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோடை காலத்திலும் இப்படி குறைவின்றி கொட்டுகிறது குமரியின் குற்றாலம் என்று அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவி. கோடை மழையால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் வார விடுமுறையை குடுகுடுவென கொண்டாட திருப்பரப்பு அருவியில் ஏராளமானோர் குடும்பத்துடன் குவிந்துள்ளனர். உச்சி குளிர அருவி நீரில் நனைந்தது மட்டுமின்றி அருகே உள்ள நீச்சல் குளத்தில் ஆட்டம் போட்டும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்தனர். தமிழில் பெயர் பலகை இல்லாத நிறுவனங்களுக்கு அடுத்த மாதம் முதல் 2000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று அமைச்சர் சாமிநாதன் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் ஆட்சியர் அலுவலகம் அருகே புதிதாக அமைக்கப்பட்டுள்ள அரசின் அச்சக கிளையை அமைச்சர் சாமிநாதன் திறந்து வைத்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழில் பெயர் பலகை அமைக்காத நிறுவனங்களுக்கான அபராத தொகை 50 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறினார். கொஞ்சம் கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வணிகர்களுக்கெல்லாம் அவருடைய பெயர் பலகை அவர்களாகவே அரசினுடைய வழிகாட்டுதலோடு அமைத்துக் கொள்வார்கள் என்ற நம்பிக்கையில அவர்களுக்கு கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இனி அது மே மாதத்திலிருந்து நிச்சயமாக மேலும் விரைவுபடுத்தி ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி இன்றைக்கு அந்த பெயர் ஒழுங்காக சரியாக எழுதுவதற்கான அரசின் வழிகாட்டுதலோடு எழுதுவதற்காக தமிழிலே இருக்கக்கூடிய வகையில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கும். கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் ஜவுளி உற்பத்தியாளர்கள் மற்றும் விசைத்தறி உரிமையாளர்களிடையே சுமூக தீர்வு ஏற்படுத்த மாவட்ட ஆட்சியாளர்கள் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் சாமிநாதன் தெரிவித்தார். அமலாக்கத்துறையின் நடவடிக்கையால் காங்கிரஸ் கட்சிக்கு புதிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது. நேஷனல் ஹெரால்ட் வழக்கில் காங்கிரஸ் கட்சி தொடர்புடைய 661 கோடி ரூபாய் சொத்துக்களை கையகப்படுத்த அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவால் தொடங்கப்பட்ட அசோசியேட்டட் ஜேர்னல்ஸ் நிறுவனம் நேஷனல் ஹெரால்ட் பத்திரிகையை நடத்தி வந்தது. நிதி நெருக்கடியில் சிக்கிய இந்த நிறுவனத்தை சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஆகியோர் பங்குதாரர்களாக உள்ள யங் இந்தியன்ஸ் நிறுவனம் 50 லட்சம் ரூபாய்க்கு கையகப்படுத்தியது. இதில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடந்ததாக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறது. விசாரணையில் 988 கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி நடந்தது தெரியவந்தது.
இதனையடுத்து நேஷனல் ஹெரால்ட் பத்திரிகைக்கு சொந்தமான 661 கோடி ரூபாய் மதிப்புள்ள 3 சொத்துக்களை முடக்கியது. இந்நிலையில் டெல்லி, மும்பை, லக்னோவில் உள்ள நேஷனல் ஹெரால்ட் பத்திரிகைக்கு சொந்தமான 661 கோடி ரூபாய் மதிப்புள்ள அசையா சொத்துக்களை பறிமுதல் செய்வதாக அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மேற்குவங்க மாநிலம் முர்ஷிதாபாத்தில் வக்ஃப் சட்ட திருத்தத்திற்கு எதிராக நடைபெற்ற வன்முறையில் 3 பேர் கொல்லப்பட்டனர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக்ஃப் சட்ட திருத்தத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி மேற்குவங்க மாநிலத்தில் தொடர் போராட்டம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக வசிக்கும் முர்ஷிதாபாத் மாவட்டத்தில் வக்ஃப் சட்டத்திற்கு எதிரான போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. இந்நிலையில் நேற்று ஷாம்ஷர்கஞ்ச் பகுதியில் உள்ள வணிக வளாகத்தை வன்முறையாளர்கள் சூறையாடினர். துலியான் பகுதியில் உள்ள ஆலயங்கள் உள்ளிட்ட தாக்குதல் நடத்தப்பட்டதால் அசாதாரண சூழல் நிலவியது. இதில் 2 பேர் கொல்லப்பட்டனர். வன்முறையை கட்டுப்படுத்த காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதில் ஒருவர் உயிரிழந்தார். இந்நிலையில் வன்முறை பாதிக்கப்பட்ட ஜாங்கிப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் மத்திய துணை ராணுவ படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். இதற்கிடையே மேற்குவங்க மாநிலத்தில் வக்ஃப் சட்டத்தை அமல்படுத்த மாட்டோம் என்று முதலமைச்சர் மமதா பானர்ஜி அறிவித்துள்ளார். பல்கலைக்கழக மாணவர் விடுதிக்குள் தனது தோழியை சூட்கேஸில் மறைத்து வைத்துக் கொண்டு செல்ல முயன்ற மாணவன் வசமாக சிக்கிய காட்சிகள்தான் இவை. சோனிபட் நகரில் ஓபி ஜிண்டால் பல்கலைக்கழகம் செயல்பட்டு வருகிறது. இங்கு விடுதியில் தங்கி பயின்று வரும் மாணவர் ஒருவர் பெரிய அளவிலான சூட்கேஸ் ஒன்றுடன் விடுதிக்குள் நுழைந்துள்ளார். தூக்கிச் செல்ல முடியாத அந்த சூட்கேஸை பார்த்ததும் விடுதி பாதுகாவலர்களுக்கு சந்தேகம் வலுத்துள்ளது. அதைத் தொடர்ந்து அந்த சூட்கேஸை திறந்து பார்த்தபோது அதில் யாரும் எதிர்பாராத வகையில் ஒரு இளம்பெண் இருந்ததை பார்த்து அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். முதல் கட்ட விசாரணையில் அந்த இளம்பெண் மாணவனின் தோழி என்பது தெரியவந்துள்ளது. அதே நேரம் அந்த இளம்பெண் அதே கல்லூரியில் பயின்று வருகிறாரா அல்லது வெளிநபரா என்ற தகவல் வெளியாகவில்லை. யாருக்கும் தெரியாமல் இளம்பெண்ணை விடுதி அறைக்கு அழைத்து செல்ல முயன்ற மாணவன் வசமாக சிக்கிய வீடியோ காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்குள் காலணிகளுடன் பக்தர்கள் சென்ற நிலையில் அலட்சியமாக செயல்பட்டதாக கூறி தேவஸ்தான ஊழியர்கள் 7 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். ஏழுமலையான் கோயிலுக்குள் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தும் டிஸ்போசபிள் செருப்புகளை அணிந்து வைகுண்டம் காத்திருப்பு மண்டபம் வழியாக 2 பக்தர்கள் ஏழுமலையானை வழிபட சென்று கொண்டிருந்தனர். பக்தர்கள் இருவரும் அணிந்திருந்த செருப்பை பணியிலிருந்த தேவஸ்தான ஊழியர்கள், விஜிலன்ஸ் துறை ஊழியர்கள், பக்தர்களை சோதனை செய்யும் சிறப்பு பாதுகாப்பு படையினர் என யாரும் கவனிக்கவில்லை. இதனால் கோயிலுக்குள் இருவரும் நுழைய சில வினாடிகள் மட்டுமே இருந்த நிலையில் பணியிலிருந்த ஊழியர்கள் அவர்கள் செருப்பு அணிந்திருந்ததை கவனித்து தடுத்து நிறுத்தி செருப்பை கழற்ற செய்தனர். இதையடுத்து 2 பக்தர்களும் சாமி கும்பிட அனுமதிக்கப்பட்டனர். இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையாக மாறிய நிலையில் பணியில் அலட்சியமாக செயல்பட்டதாக தேவஸ்தான ஊழியர்கள் 2, விஜிலன்ஸ் துறையினர் 5 பேர் என 7 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். பக்தர்களின் உடைமைகளை சோதனை செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த சிறப்பு பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 6 பேரை பணியிடை நீக்கம் செய்ய தேவஸ்தான நிர்வாக அதிகாரி ஆந்திர காவல்துறைக்கு கடிதம் மூலம் பரிந்துரைத்துள்ளார். பரஸ்பர வரி விதிப்பு முறையிலிருந்து ஸ்மார்ட் போன், லேப்டாப் உள்ளிட்ட மின்னணு பொருட்களுக்கு விலக்களிப்பதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. அமெரிக்க அதிபராக பதவியேற்ற ட்ரம்ப் பரஸ்பர வரி என்ற பெயரில் உலக நாடுகளுக்கு இறக்குமதி வரியை கடுமையாக அதிகரித்தார். பின்னர் அதை 90 நாட்களுக்கு நிறுத்தி வைத்த அவர் சீனா மீதான வரி நீடிக்கும் என்றார். சீனா அமெரிக்கா இடையே வர்த்தக போர் மூண்டதை அடுத்து சீன பொருட்களுக்கு 145% வரி விதிப்பதாக அமெரிக்காவும், அமெரிக்க பொருட்களுக்கு 125% வரி விதிப்பதாக சீனாவும் போட்டிக்கு போட்டியாக அறிவித்தன. இதனால் சீனாவிலிருந்து பெரும்பாலான பொருட்களை உற்பத்தி செய்யும் ஆப்பிள் போன்ற நிறுவனங்கள் கவலையில் மூழ்கின. இந்நிலையில் ஸ்மார்ட் போன், லேப்டாப், மானிட்டர்கள், தொலைத்தொடர்பு சாதனங்கள், செமிகண்டக்டர் உள்ளிட்ட பொருட்களுக்கு பரஸ்பர வரியிலிருந்து விலக்களிப்பதாக அமெரிக்க சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்புத்துறை அறிக்கை வெளியிட்டுள்ளது. இதனால் ஆப்பிள், சாம்சங், என்விடியா உள்ளிட்ட நிறுவன பங்குகளின் விலை திங்கட்கிழமை அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. சீனாவில் ஒரு பக்கம் பனியும் மறுபக்கம் சூறாவளி காற்றும் மக்களை வாட்டி வதைத்தது.
பஞ்சாப் அணிக்கு எதிரான IPL போட்டியில் கடினமான இலக்குடன் களமிறங்கிய ஹைதராபாத் அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுள்ளது. IPL தொடரின் 27வது போட்டி ஹைதராபாத்தில் நடைபெற்றது. இதில் பஞ்சாப் கிங்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் பலப்பரீட்சை நடத்தின. டாஸ் வென்று பேட்டிங் தேர்வு செய்த பஞ்சாப் அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளை இழந்து 245 ரன்களை குவித்தது. இதில் பிரியான்ஸ் ஆர்யா 36 ரன்களும், பிரப்சிம்ரன் சிங் 42 ரன்களும் எடுத்தனர். ஆரம்பம் முதலே அதிரடியாக ஆடிய ஸ்ரேயஸ் ஐயர் 36 பந்துகளில் 6 சிக்ஸர், 6 பவுண்டரிகளை விளாசி 82 ரன்கள் குவித்தார். ஹைதராபாத் அணியில் ஹர்ஷத் படேல் 4 விக்கெட்டுகளும், இஷான் மலிங்கா 2 விக்கெட்டுகளையும் எடுத்தனர். பின்னர் 246 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற மிகப்பெரிய இலக்குடன் ஹைதராபாத் அணி களம் இறங்கியது. அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் தொடக்க முதலே சிக்ஸர், பவுண்டரிகளை விளாசி முதல் விக்கெட்டிற்கு 171 ரன்கள் சேர்த்தனர். டிராவிஸ் ஹெட் 66 ரன்னில் அவுட் ஆன நிலையில் அதிரடியாக ஆடிய அபிஷேக் சர்மா சதமடித்து அசத்தினார். பஞ்சாப் அணியை அலறவிட்ட அபிஷேக் சர்மா 55 பந்துகளில் 14 பவுண்டரிகள் மற்றும் 10 சிக்ஸர்களுடன் 141 ரன்கள் குவித்து ஆட்டமிழந்தார். இறுதியில் 9 பந்துகள் மீதமிருக்க 18.3 ஓவரிலேயே 2 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 247 ரன்கள் எடுத்து அபார வெற்றி பெற்றது. IPL கிரிக்கெட் தொடரில் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிரான லீக் ஆட்டத்தில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணி வெற்றி பெற்றது. 18வது IPL கிரிக்கெட் தொடரில் லக்னோவில் நடைபெற்ற 26வது லீக் ஆட்டத்தில் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ், குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் பலப்பரீட்சை நடத்தின. இதில் முதலில் பேட்டிங் செய்த குஜராத் அணி 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 180 ரன்கள் குவித்தது. அந்த அணியில் அதிகபட்சமாக தொடக்க வீரர்கள் சாய் சுதர்சன் 56 ரன்களும், சுப்மன் கில் 60 ரன்களும் குவித்தனர். தொடர்ந்து 181 ரன்கள் இலக்கை நோக்கி விளையாடிய லக்னோ அணியில் தொடக்க வீரர்கள் அபாரமாக விளையாடி அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றனர். ஏடன் மார்க்ரம் 58 ரன், நிக்கோலஸ் பூரன் 61 ரன்களும் விளாசி அணிக்கு வெற்றியை தேடி தந்தனர். 19.3 ஓவர்கள் முடிவில் 186 ரன்கள் எடுத்து லக்னோ அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. அலங்காநல்லூர் அருகே கீழக்கரையில் நடந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் தகராறு ஏற்பட்டதால் காவலர்கள் தடியடி நடத்தினர். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் காளை உரிமையாளருக்கும் வீரர்களுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதால் காவலர்கள் லேசான தடியடி நடத்திய காட்சிதான் இது. அலங்காநல்லூர் அருகே கீழக்கரையில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை வணிக வரித்துறை மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தொடங்கி வைத்தார். அமைச்சர் முன்னிலையில் மாடுபிடி வீரர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். விளையாட்டில் ஈடுபடும் காளைகளுக்கு எவ்வித ஊரம் செய்ய மாட்டோம் என்றும் இதனைத் தொடர்ந்து 900 காளைகள் ஒவ்வொன்றாக அவிழ்த்துவிடப்பட்ட நிலையில் அதனை போட்டி போட்டுக்கொண்டு வீரர்கள் அடக்கினர். வெற்றி பெற்ற காளைகள் மற்றும் வீரர்களுக்கு சைக்கிள், தங்க நாணயம், அண்டா, கட்டில் உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அருகே கடல் 60 அடி வரை உள்வாங்கியதால் பாசி படர்ந்த பாறைகள் வெளியே தென்பட்டன. முருகனின் அறுபடை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கடற்கரையில் அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் கடல் உள்வாங்குவதும் அதன் பிறகு இயல்பு நிலைக்கு திரும்புவதும் வழக்கமான ஒன்றாகும். பௌர்ணமியையொட்டி ஐயா கோயில் அருகே சுமார் 60 அடி தூரம் கடல் உள்வாங்கியதால் பச்சை பாசி படர்ந்த பாறைகள் வெளியே தெரிந்தன. கடல் 60 அடி உள்வாங்கியும் எவ்வித அச்சமும் இன்றி பக்தர்கள் வழக்கம் போல கடலில் நீராடினர். வார விடுமுறை மற்றும் தமிழ் புத்தாண்டு விடுமுறையை கொண்டாட கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் குவிந்த காட்சிகள் தான் இவை. வனப்பகுதியில் உள்ள குணா குகை, பில்லர் ராக், பைன்மரக்காடு, மோயர் பாயிண்ட், பசுமை பள்ளத்தாக்கு, பேரிஜம் ஏரி உள்ளிட்ட பகுதிகளில் குவிந்த சுற்றுலா பயணிகள் அங்கு நிலவிய சீதோஷ்ண நிலையை அனுபவித்து உற்சாகமடைந்தனர். இந்த எல்லா பிளேசஸுமே ரொம்ப நல்லா இருக்கு. கிளைமேட் வந்து இன்னைக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ எல்லாருமே சுற்றி பார்க்கறதுக்கும் குழந்தைங்கள்லாம் நல்லாவே என்ஜாய் பண்றாங்க. மழை பெய்யுது, மிஸ்டா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு கிளைமேட்டு, ரொம்ப என்ஜாய் பண்றோம். இதேபோன்று தென்காசி மாவட்டத்தில் குற்றால அருவிகளில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். சுட்டரிக்கும் கோடை வெயிலுக்கு இதமாக அருவி நீரில் குளியலிட்டு மகிழ்ந்தனர்.
பெரம்பலூர் அருகே அரசு உண்டு உறைவிட பள்ளி மாணவியை தெருநாய் கடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பேரடி கிராமத்தில் இயங்கி வரும் கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா உண்டு உறைவிட பள்ளியில் பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த புவனேஸ்வரி என்ற மாணவி 8ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் பள்ளி வளாகத்தில் உள்ள மரத்தடியில் புவனேஸ்வரி தனது தோழிகளுடன் அமர்ந்து படித்துக் கொண்டிருந்த போது உள்ளே வந்த தெருநாய் ஒன்று புவனேஸ்வரியின் முகம், கை உள்ளிட்ட இடங்களில் கடித்து குதறி உள்ளது. இதில் பலத்த காயமடைந்த புவனேஸ்வரியை ஆசிரியைகள் பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இதனைத் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக மாணவி புவனேஸ்வரி பெரம்பலூர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பிரபலங்களை பற்றிய போலி செய்திகளை பயன்படுத்தி மோசடி முதலீட்டு திட்டங்கள் குறித்து சமூக வலைதளங்களில் வரும் விளம்பரங்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்று மாநில இணையவழி குற்றப்பிரிவு காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. இணையவழி குற்றப்பிரிவு காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாடகி ஸ்ரேயா கோஷல், டாக்டர் சுதாமூர்த்தி போன்ற பிரபல நபர்கள் சம்பந்தப்பட்ட போலி செய்திகளுடன் பங்கு வர்த்தகம், கிரிப்டோ கரன்சி மற்றும் பிற நிதி திட்டங்கள் குறித்து சமூக ஊடக பதிவுகள் பெருகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை ஸ்ரேயா கோஷல் சில வர்த்தக தளங்களை ஊக்குவித்ததாக கூறப்படும் தவறான தகவல்களை கொண்ட 25 எக்ஸ் தள பதிவுகள் நீக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த தவறான செய்திகளுடன் தொடர்புடைய 38 வலைதளங்கள் மற்றும் வர்த்தக தளங்களை கண்டறிந்து தடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று குடியரசுத் தலைவர், பிரதமர், ஈஷா நிறுவனர் போன்றோரின் புகைப்படங்கள் மற்றும் காணொளிகளை பயன்படுத்தி மோசடி முதலீட்டு தளங்களை ஊக்குவிக்கும் போக்கு பேஸ்புக்கில் உருவாகியுள்ளதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எனவே சந்தேகத்திற்கிடமான இணைப்புகளை கிளிக் செய்வதை தவிர்க்க வேண்டும். சரிபார்க்கப்படாத ஆதாரங்கள் மூலம் ஊக்குவிக்கப்படும் முதலீட்டு திட்டங்கள் பொது நபர்களால் அங்கீகரிக்கப்பட்டதாக தோன்றினாலும் அவற்றை நம்ப வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் அங்கீகரிக்கப்படாத வலைதளங்களில் தனிப்பட்ட அல்லது நிதி விவரங்களை பகிர்வதை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இதுபோன்ற மோசடி நடவடிக்கைகளை கண்டால் உடனடியாக சைபர் கிரைமில் புகார் அளிக்கும்படியும் காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. திருப்பரங்குன்றம் அருகே கல்லூரி விழாவில் மாணவர்களை ஜெய் ஸ்ரீராம் என ஆளுநர் முழக்கமிடச் செய்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தெய்வங்களுக்கு செருப்பு மாலை அணிவது, சனாதன தர்மத்தை மலேரியா கொசுவுடன் ஒப்பிட்டு பேசுவது என கம்பன் காட்டிய பாதையை சிலர் அழைப்பதாக ஆளுநர் RN ரவி கூறியுள்ளார். மதுரையில் தனியார் கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் பேசிய ஆளுநர் RN ரவி, அண்மையில் அரசு துறையைச் சேர்ந்த ஒருவர் பெண்களை கொச்சைப்படுத்தும் வகையிலும் தரக்குறைவாக பேசியுள்ளதாக அமைச்சர் பொன்முடியின் பெயரை குறிப்பிடாமல் கூறினார். மேலும் சர்ச்சையாக பேசியவர் தனிநபர் மட்டுமல்ல, ஒரு பெருங்கூட்டத்தைச் சேர்ந்த புள்ளி என்றும் ஆளுநர் விமர்சித்துள்ளார். இதனிடையே மேடையில் ஜெய் ஸ்ரீராம் என முழங்கிய ஆளுநர் RN ரவி மாணவர்களையும் முழங்க அறிவுறுத்தியது சலசலப்பை ஏற்படுத்தியது. I say and you say, Jai Sri Ram, 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 Jai Sri Ram. திருப்பரங்குன்றம் தியாகராஜர் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஆளுநர் RN ரவி மாணவர்களை ஜெய் ஸ்ரீராம் என முழக்கமிடச் சொன்னது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ள கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு, தமிழ்நாட்டில் கல்வி நிலையங்கள் அனைத்தும் மதசார்பற்றவை என்றும் மாணவர்களுக்கு எந்த ஒரு மதம் சார்ந்த ஸ்லோகங்களை கூறச் சொல்லி கட்டாயப்படுத்தக் கூடாது எனவும் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் பின்பற்றப்படும் கல்வி முறை, பாடத்திட்டங்கள் குறித்து ஆளுநருக்கு எந்த ஒரு புரிதலும் இல்லை என விமர்சித்துள்ள பிரின்ஸ் கஜேந்திர பாபு, ஆளுநரின் அறியாமையால் தமிழ்நாட்டில் பதற்றத்தை ஏற்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் என விமர்சித்துள்ளார். ஆளுநர் நிர்பந்தித்ததால் மட்டுமே மாணவர்கள் ஜெய் ஸ்ரீராம் என கூறியதாகவும், அவ்வாறு அவர்கள் கூறாமல் இருந்திருந்தால் அவர்கள் பயிலும் கல்லூரிக்கு நெருக்கடி வந்திருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். அரசு உதவி பெறும் கல்வி நிலையங்களில் குறிப்பிட்ட மதத்தை பற்றி ஆளுநர் பேசியது அரசியல் சாசனத்திற்கு விரோதமானது என கூறியுள்ள பிரின்ஸ் கஜேந்திர பாபு, அரசியல் சாசனத்தை மீறியுள்ள ஆளுநர் RN ரவியை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அதிமுக பாஜக கூட்டணி தமிழ்நாட்டு நலனுக்கு எதிரானது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவை விமர்சித்தவர்களுடன் கூட்டணி வைத்ததை அதிமுக தொண்டர்கள் ஏற்க மாட்டார்கள் என்றார். இந்த கூட்டணி பொருந்தா கூட்டணி, தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளாத கூட்டணி. இன்னும் ஒரு படி மேலே போய் சொன்னால் அதிமுக தொண்டர்களை இந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மேலாள் முதலமைச்சர், இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னென்ன விமர்சனம் பண்ணாங்க? சாதாரண விமர்சனமா? புரட்சி தலைவர் அம்மாவை பண்ணாங்க,
புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பண்ணாங்க. இந்த விமர்சனங்கள் எல்லாம் தாங்கி கொண்டு கூனி குறுகி அவர் பக்கத்தில் உட்காருகிறார்களே, தொண்டர்கள்லாம் இதை எவ்வளவு வேதனையோட பார்ப்பாங்க. அதிமுக பாஜக கூட்டணி நிலைக்குமா என்ற சந்தேகம் எழுந்திருப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். இது நிலைக்குமா, இது நீடிக்குமா, அல்லது ஒரு 3-4 மாதத்துக்குள் அவர்களுக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடு உருவாகி குலையுமா, எதுவுமே தெரியாது. இதனிடையே தற்போதைய சூழலில் தேமுதிக எந்த கூட்டணியிலும் இல்லை என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். எந்த கூட்டணிக்கு போறோம், யார் கூட்டணிக்கு போறோம் அப்படிங்கறதெல்லாம் இன்னும் நாங்க டிசிஷனே எடுக்கல. இதான் உண்மை. அதனால எங்க கிட்ட யாரும் கலந்து ஆலோசிக்கவும் இல்லை, நாங்களும் யாருடனும் பேசவும் இல்லை. தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு இருப்பதால் கட்சியின் வளர்ச்சிப் பணியில் மட்டுமே கவனம் செலுத்துவதாகவும் கூறினார். அதிமுகவை மிரட்டி பாஜக கூட்டணிக்கு பணிய வைத்திருப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாஜக அல்லாத கூட்டணியை அமைக்க எடப்பாடி பழனிசாமி முயற்சித்த நிலையில் அது சாத்தியமில்லாமல் போனதாக கூறினார். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்று அமித்ஷா மட்டும் கூறியிருப்பதாகவும், எடப்பாடி பழனிசாமி அப்படி சொல்லவில்லை என்றும் தெரிவித்தார். அதிமுக தொண்டர்கள் இதை மனப்பூர்வமாக ஏற்க வாய்ப்பில்லை. இந்த கூட்டணி ஏற்கனவே உருவான கூட்டணி, மக்களால் புறக்கணிக்கப்பட்ட கூட்டணி. திமுக கூட்டணிக்கு எதிராக, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு எதிராக எந்த தாக்கமும் ஏற்பட்டு விடாது என்ற நம்பிக்கை உள்ளது. ஆளுநர் ஆர் என் ரவியை குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் திருமாவளவன் வலியுறுத்தினார். வெளுத்ததெல்லாம் பால் என நினைக்கும் வைகோ அயோக்கியர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து விட்டதாக மதிமுக முதன்மைச் செயலாளர் துரை வைகோ ஆவேசமாக தெரிவித்துள்ளார். மதிமுக மாநில பொதுக்குழு உறுப்பினர் கோவி மீனாட்சி சுந்தரத்தின் உருவ படத்திறப்பு நிகழ்ச்சி மன்னார்குடியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற துரை வைகோ கோவி மீனாட்சி சுந்தரத்தின் உருவப்படத்தை திறந்து வைத்து மலரஞ்சலி செலுத்தினார். பின்னர் மேடையில் பேசிய அவர், இன்றைய கால அரசியல் கமர்ஷியலாக மாறிவிட்டதாக கூறினார். மேலும் மதிமுக இந்த நிலைமையில் இருக்க அயோக்கியர்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததே காரணம் என்றும் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். அரசியல் வாழ்க்கையில் சிங்கம் போல் இருந்த தனது தந்தை அசிங்கப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகவே தான் அரசியலுக்கு வந்ததாகவும் துரை வைகோ தெரிவித்தார். தாம்பரம் அருகே தனது நண்பர்களை வைத்து சிறுவன் ஓட்டி வந்த ஆட்டோ மோதி பெண் காயமடைந்தார். சென்னை அடுத்த சேலைபூரில் சாலையில் நடந்து சென்ற பெண் மீது அதிவேகமாக வந்த ஆட்டோ மோதிய காட்சி நெஞ்சை பதைபதைக்கு வைத்துள்ளது. மாடம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த சோபனா அதே பகுதியில் உள்ள பள்ளியில் பயிலும் தனது 2 மகன்களை அழைத்து வருவதற்காக சென்றுள்ளார். சாலையில் நடந்து சென்றபோது வழியாக தறிக்கட்டு வேகமாக வந்த ஆட்டோ சோபனா மீது மோதியது. நிலை தடுமாறி கீழே விழுந்த அவர் மீது ஆட்டோ ஏறி இறங்கியது. இதில் சோபனா காயமடைந்தார். விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பி ஓட முயன்ற ஆட்டோ ஓட்டுநரை விரட்டி சென்று பிடித்தபோது தனது நண்பர்களுடன் சிறுவன் ஒருவன் ஆட்டோ ஓட்டி வந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து 3 சிறுவர்கள் போக்குவரத்து காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டனர். காயமடைந்த சோபனா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். விருதுநகரில் பொருட்காட்சி ராட்டினத்திலிருந்து பெண் தவறி விழுந்த விவகாரத்தில் ராட்டின உரிமையாளர் உள்ளிட்ட 4 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். விருதுநகர் மாவட்டம் மதுரை நெடுஞ்சாலையில் உள்ள KVS பள்ளி வளாகத்தில் தனியார் சார்பில் பொருட்காட்சி நடைபெற்று வருகிறது. இதில் பாத்திமா நகரை சேர்ந்த கௌசல்யா என்பவர் ராட்டினத்தில் விளையாடியுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக ராட்டினத்திலிருந்து தவறி கீழே விழுந்து கௌசல்யா படுகாயமடைந்தார். காயமடைந்த கௌசல்யா விருதுநகர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். ஹைட்ராலிக் லாக் செய்யப்பட்டிருந்தும் மேனுவலாக காலை லாக் செய்யாததால் பெண் கீழே விழுந்ததாக கூறப்பட்டது. இதனிடையே விபத்து தொடர்பான காட்சிகள் வெளியான நிலையில் ராட்டினத்தின் உரிமையாளர் சிட்டிபாபு, மேற்பார்வையாளர் தேவேந்திரன், ராட்டினத்தின் ஆபரேட்டர் முகேஷ் உள்ளிட்ட 4 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழ்நாடு ஆளுநருக்கு எதிரான வழக்கில் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க குடியரசுத் தலைவருக்கு கால நிர்ணயம் செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதை எதிர்த்து சீராய்வு மனு தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் அளித்த தீர்ப்பில்
உச்சநீதிமன்றம் ஆளுநருக்கு காலக்கெடு விதித்ததோடு மட்டுமின்றி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்படும் மசோதாக்கள் மீது அவர் 90 நாட்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும் என்றும் கூறியது. இந்த நிலையில் இந்த தீர்ப்புக்கு எதிராக சீராய்வு மனு தாக்கல் செய்வது குறித்து விரைவில் முடிவு செய்யப்படும் என்று மத்திய அரசின் அட்டார்னி ஜெனரல் வெங்கட்ரமணி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் குடியரசுத் தலைவர் பிரதிவாதியாக இல்லாதபோது குடியரசுத் தலைவரின் அதிகாரம் குறித்து அவர் தரப்பு வாதங்களை கேட்காமல் எவ்வாறு இதுபோன்ற உத்தரவுகளை நீதிமன்றம் பிறப்பிக்க முடியும் என்றும் வெங்கட்ரமணி கேள்வி எழுப்பியுள்ளார். மாநில அரசின் மசோதாக்களை அங்கீகரிப்பதில் ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவரின் பங்கு குறித்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு காலாவதியான மசோதாவை சட்டமாக்க வழி செய்துவிடும் என்பதால் இந்த தீர்ப்பை எதிர்த்து சீராய்வு மனு தாக்கல் செய்ய உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஆளுநருக்கு எதிரான வழக்கில் தீர்ப்பின் முழு விவரத்தை உச்சநீதிமன்றம் தனது இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது. திருச்சி, நாமக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் பங்குனி தேரோட்டம் களை கட்டியது. திருச்சி அரங்கநாதர் கோயிலின் ஆதி பிரம்மோற்சவ விழாவையொட்டி தேரோட்டம் நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளிய நம்பெருமாளை பக்தர்கள் வழிபட்டனர். நாமக்கலில் உள்ள நரசிம்மர் கோயில் தேரோட்டத்தில் பங்கேற்ற திரளான பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க தேர் அசைந்தாடி வந்தது. பெரம்பலூரில் உள்ள மதனகோபாலசாமி கோயிலின் பங்குனி உத்திரவிழா தேரோட்டமும் மேளதாளம் முழங்க கோலாகலமாக நடைபெற்றது. இதேபோல நெல்லை பாளையங்கோட்டை அழகிய மன்னர் ராஜகோபால சுவாமி கோயில் விழாவில் கோவிந்தா கோபாலா முழக்கங்களுடன் பக்தர்கள் வடம் பிடித்து தேரை இழுத்தனர். வந்து மீன் பிடிச்சோம், எல்லா மீனும் பிடிச்சோம். ஜிலேபி, கட்டலா எல்லாம் பிடிச்சோம். சந்தோஷமா ரொம்ப வெகு ஹாப்பியாக இருக்குது. இப்படி விதவிதமான மீன்கள் கிடைத்ததில் தங்களுக்கு ஹாப்பி தான் என சொல்லும் அளவுக்கு சிவகங்கை மாவட்டத்தில் மீன்பிடி திருவிழா களை கட்டியது. இங்குள்ள சூரக்குடி கிராமத்தில் உள்ள பூதனை கண்மாயில் ஆண்டுதோறும் மீன்பிடி திருவிழா நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் மழை பெய்து விவசாயம் செழிக்க வேண்டி சனிக்கிழமையன்று மீன்பிடி திருவிழா நடைபெறும் என்ற அறிவிப்பை கேட்டு மீன்களைப் போல உற்சாகத்தில் கிராம மக்கள் துள்ளி குதித்தனர். அறிவிப்பின்படி பூதனை கண்மாயில் நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் கோவில்பட்டி, கள்ளம்பட்டி, புதுப்பட்டி, மூவன்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். ஊத்தாக்குடை, கச்சா, அரிவலை உள்ளிட்டவற்றை கொண்டு கிராம மக்கள் மீன்களை போட்டி போட்டுக் கொண்டு பிடித்தனர். விராலி, கட்லா, கெண்டை மீன்களை மகிழ்ச்சியுடன் அள்ளிச் சென்றனர். பொள்ளாச்சி அருகே பூப்பெய்திய மாணவியை வகுப்பறைக்கு வெளியே அமர வைத்த விவகாரத்தில் உண்மைக்கு புறம்பான செய்திகளை பரப்புவதாக சார் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. செங்குட்டைப்பாளையம் கிராமத்தில் மாதவிடாய் காரணமாக பள்ளி மாணவியை வகுப்பறைக்கு வெளியே அமர வைத்த கொடுமை அரங்கேறியது. இதுகுறித்து கல்வித்துறை அலுவலர்களும் காவல்துறையினரும் முதற்கட்ட விசாரணை நடத்திய பிறகு பள்ளி தாளாளர் தங்கவேல் பாண்டியன், முதல்வர் ஆனந்தி மற்றும் அலுவலக உதவியாளர் சாந்தி ஆகிய 3 பேர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் சர்ச்சையில் சிக்கிய சித்பவானந்தா பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் மற்றும் கிராம மக்கள் பொள்ளாச்சியில் உள்ள சார் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். ஆட்சியர் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் சரியான முறையில் தீர விசாரித்து தப்பு எங்கே நடந்திருக்குதுன்னு கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுக்கணும்னு சார் ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்துருக்குறோம். அடுத்தடுத்தும் கொடுக்க போகிறோம். இந்த சம்பவத்தை பயன்படுத்தி பள்ளி நிர்வாகிகளிடம் சிலர் பணம் பறிக்க முயற்சிப்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். எந்த முகாந்திரமும் இன்றி நகராட்சி நிர்வாகத்துறையில் பல முறைகேடுகள் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை கதை கட்டுவதாக திமுக சட்டத்துறை கண்டனம் தெரிவித்துள்ளது. எவ்வித ஆதாரமின்றி தமிழ்நாடு அரசின் நகராட்சி நிர்வாகத்துறை பற்றி தவறான தகவல்களை அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளதாக திமுக சட்டத்துறை கண்டனம் தெரிவித்துள்ளது. சென்னையில் தனியார் நிறுவனத்தில் மேற்கொள்ளப்பட்ட அமலாக்கத்துறை சோதனையை கண்டித்து திமுக சட்டத்துறை செயலாளரும் எம்பியுமான என்ஆர் இளங்கோ அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் தனியார் நிறுவனம் வாங்கி வங்கிக் கடன் முழுவதும் வட்டியுடன் திருப்பிச் செலுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் எந்தவிதமான முறைகேடும் இல்லை என கூறி அது தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரிப்பதற்கு உயர்நீதிமன்றம் ஏற்கனவே தடை விதித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது அமலாக்கத்துறை விசாரணையிலும் எல்லளவு ஆதாரம்
கிடைக்காத ஏமாற்றத்தில் எந்த முகாந்திரமும் இன்றி நகராட்சி நிர்வாகத்துறையில் பல முறைகேடுகள் நடந்திருப்பதாகவும் சட்டத்திற்கு புறம்பான பணப்பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கதை கட்டியுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. நகராட்சி நிர்வாகத்துறையின் நடவடிக்கைகள் தொடர்பாக எவ்வித முதல் தகவல் அறிக்கையோ குற்றப்பத்திரிகையோ வழக்கோ நிலுவையில் இல்லாத போது இந்த துறை பற்றி விசாரணை செய்வதற்கு அமலாக்கத்துறைக்கு எவ்விதமான அதிகாரமும் இல்லை என்றும் புதிதாக சேர்ந்துள்ள கூட்டணி கட்சியை திருப்திப்படுத்துவதற்காக ஆதாரமற்ற இத்தகைய குற்றச்சாட்டுகளை அமலாக்கத்துறை முன்வைத்துள்ளதாக கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய அரசியல் ரீதியான பழிவாங்கும் நடவடிக்கைகளை சட்ட நடவடிக்கைகள் மூலமாக எதிர்கொண்டு முறியடிப்போம் என்றும் என்ஆர் இளங்கோ தெரிவித்துள்ளார். சொத்தை பிரித்து தரக்கோரி பெற்ற தந்தையை கை கால்களை கட்டிப்போட்டு மகன்கள் தாக்கிய நெஞ்சை பதற வைக்கும் கொடூர காட்சிகள் தான் இவை. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள மெட்டுவாவி பகுதியைச் சேர்ந்தவர் விவசாயி குப்புசாமி. இவருக்கு சொந்தமான நிலத்தை மகன்களான சுப்பிரமணியம், மாரிமுத்து ஆகியோர் பிரித்து தங்களது பெயருக்கு மாற்றி தரும்படி வலியுறுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் குடும்பத்தில் அவ்வப்போது பிரச்சனை ஏற்பட்டு வந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் வழக்கம் போல சொத்துக்களை பிரித்து தருமாறு ஏற்பட்ட பிரச்சனையில் மகன்கள் இருவரும் தந்தை குப்புசாமியை கை கால்களை கயிற்றால் கட்டி போட்டு சரமாரியாக தாக்கியுள்ளனர். அதனை மருமகள்கள் இருவரும் வேடிக்கை பார்த்துள்ளனர். இதனை பார்த்த இளைஞர் ஒருவர் அந்த முதியவரை காப்பாற்ற முயன்றிருக்கிறார். இதுகுறித்த வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். பெற்ற தந்தையை ஈவு இரக்கமின்றி தாக்கிய மகன்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. குஜராத் டைட்டன்ஸ் அணியின் ஆல்ரவுண்டர் கிளென் பிலிப்ஸ் காயம் காரணமாக நடப்பு ஐபிஎல் தொடரிலிருந்து விலகியுள்ளார். நியூசிலாந்தைச் சேர்ந்த ஆல்ரவுண்டரான கிளென் பிலிப்ஸ் குஜராத் அணியில் இடம்பெற்றுள்ள போதும் நடப்பு சீசனில் இதுவரை எந்த போட்டியிலும் விளையாடவில்லை. எனினும் கடந்த 6ஆம் தேதி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் மாற்று வீரராக ஃபீல்டிங் செய்ய வந்தார். அப்போது பந்தை தடுத்து கிளென் பிலிப்ஸ் த்ரோ செய்த போது அவருக்கு இடுப்பு பகுதியில் காயம் ஏற்பட்டது. அவர் கட்டாயம் ஓய்வெடுக்க வேண்டும் என அறிவுறுத்தி இருப்பதால் நடப்பு ஐபிஎல் தொடரிலிருந்து கிளென் பிலிப்ஸ் முழுமையாக விலகுவதாக குஜராத் டைட்டன்ஸ் அணி நிர்வாகம் அறிவித்துள்ளது. அதிரடி பேட்டிங், சுழற்பந்து வீச்சு, அசத்தலான ஃபீல்டிங் என திறன்மிக்க வீரரான கிளென் பிலிப்ஸ் தொடரிலிருந்து விலகியதால் குஜராத் அணிக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது.